Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான சுவையில பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ும் தேவையில்லை, சூப்பரா இருக்கும். நம்ம எப்பவுமே ஒரே சப்பாத்தி தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம நார்மலா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி எடுத்துர்க்கேன். இன்னைக்கு நான் மெஷர்மென்ட் கப்ல எடுத்துர்க்கேன். இது கிராம் கணக்குக்கு 200 கிராம் வரும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துர்க்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருங்க. நம்ம சாப்பாட்டு அரிசின்றனால சீக்கிரமாகவே ஊறிடும். இப்போ மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. இப்போ தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு காட்டன் துணியில் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் நல்லா தண்ணியெலாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு குருணை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு. இதே அளவுக்கு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே அரைச்சிட்டு நான் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். நல்லா பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கும், நல்லா கொஞ்சம் குருணை பதத்துக்கு இருக்கும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்திருந்தேன், அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கையளவுக்கு நல்லா பிடிச்சிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சோன்னா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, கெட்டியாக இருக்கணும். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சியோட விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈவனாக பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இதை இட்லி தட்டில் வேக வைக்க போகிறோம். இப்போ ஆவியில் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இட்லி தட்டில் செட் பண்ணி வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக புட்டெல்லாம் எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா வெந்துருச்சு. கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு க்ரீன் கலர் இருக்குது. இதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஆற வச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் உதுத்து விட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுத்தமாக நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் உதுத்தாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்காம நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, வறுத்த வேர்க்கலையை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி முழுசாக சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு பட்டை வத்தல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம். இது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு சேர்த்துக்கலாம், நல்லா ஒரு புளிப்பு சுவை தர்றதுக்கு. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க. நம்மளுக்கு காரம் சுவை தேவைன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இனிப்பு சுவையும் செஞ்சுக்கலாம். இப்போ லெமன் சாரை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நிலக்கடலை, வெங்காயம், நம்ம சேர்த்துருந்த அந்த கொத்தமல்லி, தேங்காயோட விழுது சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.